கேடகம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, எதிரி விடுகிற அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடுகிறது. வீசுகிற அம்புகளையும் எதிரி வீசுகிற பட்டயங்களையும் கத்திகளையும் தடுப்பதற்காய் பயன்படுத்தக்கூடியதுதான். பார்த்து கர்த்தர் சொன்னாரு, இந்த தேசத்துல தங்கி வாசம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன். இரண்டு பொருட்களுக்கு ஒப்பனையாக பைபிள் வசனம் சொல்லுகிறது. முதலாவது பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசமாகிய கேடகம் என்று வசனம் சொல்லுகிறது. விசுவாசமாகிய கேடகம். ஒரு போர் வீரனுடைய கைகளில் மிக முக்கியமான இரண்டு ஆயுதங்கள் இருக்க வேண்டும். இந்த கையில் ஒரு ஆயுதம், இந்த கையில் ஒரு ஆயுதம் இருக்கணும். எப்பொழுதுமே ஒரு போர் வீரனுடைய கையில் வலது கையில் எந்த ஆயுதம் இருக்கும்னு சொன்னால், நல்ல ஒரு கத்தி பட்டயம் இருக்கும், நல்ல நீட்டான வாள் இருக்கும். இடது கையில் என்ன இருக்குன்னு கேட்டால், இந்த கேடகம் என்ற ஒன்று இருக்கும். இந்த கையில் பட்டயம், இந்த கையில் கேடகம். கேடகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பாருங்க, எதிரி வீசுகிற அம்புகளையும் எதிரி வீசுகிற பட்டயங்களையும் கத்திகளையும் தடுப்பதற்காய் பயன்படுத்தக்கூடியது தான் அந்த கேடகம். ஒரு பெரிய அளவில் ரவுண்டாக இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு தகரம் இருக்கும் பாருங்க, அதை இந்த கையில் பிடிச்சிருப்பாங்க. இந்த கையில் இருக்க கத்தியால் வெட்டுவாங்க, இந்த கையில் இருக்க கேடகத்தினால எதிரி வெட்டுகிற காரியத்தை தடுப்பார்கள். இப்படி வெட்டுவாங்க, இப்படி தடுப்பாங்க. ரெண்டு காரியத்தையும் ஒரே சமயத்தில் செய்வாங்க. இப்போ இந்த கத்தி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த கேடகங்கிறது முக்கியமா இருக்குது. கத்தி மட்டும் இருக்குது, கேடகம் இல்லைன்னா ரொம்ப ஆபத்து. கேடகம் மட்டும் இருக்குது, கத்தி இல்லைன்னா அதுவும் ரொம்ப ஆபத்து. இப்போ ரெண்டுமே ரொம்ப அத்தியாவசியமானது. ஒரு போர் வீரனுக்கு மிக மிக முக்கியமானது எதுன்னு கேட்டா, ரெண்டு ஆயுதங்கள், ஒன்று கத்தி, இன்னொன்று இந்த கேடகம். இந்த கேடகம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, எதிரி விடுகிற அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதா. எதிரி விடுகிற அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம், அக்னி ஆஸ்திரம் சொன்னா வில்ல அம்புல நெருப்பை கட்டி விடுறான் எரிக்கிறதுக்கு. சாத்தான் அப்படிதான் சில அம்புலாம் விடுறான் பாருங்க. அந்த அம்பு எதுவோ வேணாலும் இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், அந்த அம்பு வறுமையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம். கடன் பிரச்சனைங்கிறது ஒரு சாத்தான் விட்ட எரிகிற அக்னின்னு தான் சொல்லுவேன் நான், அக்னி ஆஸ்திரம் தான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு மனுஷனை முழுவதும் அழிக்கக்கூடியது, ஒரு குடும்பத்தையும் அழிக்கக்கூடியது. சில பேர்லாம் அந்த கடனால குடும்பமே அழிந்து போன வரலாறுலாம் இருக்கிறது. குடும்பமே அழிஞ்சு போன வரலாறு. ஏதோ சொத்து இருந்ததுன்னா வித்துட்டாவது கடன் அடைச்சிட்டு இருக்கலாம். எதுவுமே இல்லைன்னா எதை வச்சு கடன் அடைக்க முடியும்? வியாதி என்பது பிசாசு விடுகிற அக்னி ஆஸ்திரம்னு சொல்லலாம். ஏன்னா அது பாருங்க, ஒரு மனுஷன் வாழ்க்கையவே வியாதி அழிச்சிடுது. நல்ல பலசாலியா இருக்கிறவன கூட, வாட்ட சட்டமா நடக்கிறவன கூட அப்படியே ஒடுங்கி போக வைத்து விடுகிறது. எனவே அது ஒரு பிசாசுனுடைய அக்னி ஆஸ்திரமா நான் பார்க்கிறேன். இப்போ அதோடு மட்டும் இல்ல, பாவம் என்பதும் அக்னி ஆஸ்திரம் தான். பாவத்தை பிசாசு அக்னி ஆஸ்திரம் போல விடுறான்னு வச்சுங்க, அது சில பேரோட வாழ்க்கையவே முடக்கிடும். வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு வாழ்க்கையை அழித்து விடும். நல்ல கவனிங்க. அப்போ இந்த அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவிப்பது எப்படி, அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்குவது எப்படி? இந்த கேடகம் தான் அதுக்கான வேலை செய்யுது. இந்த கேடகத்தை வைத்து என்ன செய்யணும்? வருகிற அம்பை பூரா தடுக்கணும் அப்படின்றாரு. அப்போ விசுவாசங்கிறது கேடகத்துக்கு ஒப்பனையா இருக்குது. விசுவாசமாகிய கேடகம் என்று எழுதியிருக்கிறது. கடந்த வாரத்தில் நான் பார்த்தோம், விசுவாசமாகிய கப்பல் என்று சொல்லி பார்த்தோம். விசுவாசமாகிய கப்பல், எல்லாம் சொல்லி விசுவாசமாகிய கப்பல். விசுவாசம் எதுக்கு ஒப்பனையா இருக்குதுன்னா கப்பலுக்கு ஒப்பனையா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த கப்பல் செய்கிற வேலையை விசுவாசம் செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு மனுஷன் வாழ்க்கை வறுமையில் வேணா இருக்கலாம், பிறக்கும்போது வேணா நீங்கள் வறுமையாக இருக்கலாம். அந்த விசுவாசம் ஒன்றை மட்டும் கற்றுக்கிட்டீங்கன்னாக்க எப்படி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பது, நம்பிக்கையாக இருந்து எப்படி வாழ்க்கையை வளமாய் மாற்றிக்கொள்வது, இந்த ரகசியத்தை மட்டும் கற்றுக்கிட்டீங்கன்னாக்க உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமான பள்ளத்தாக்கில் கிடந்தாலும், வறுமையில் கிடந்தாலும், சாபத்தில் கிடந்தாலும் கவலையே வேண்டாம். இந்த ஷிப்ல ஏறி உட்காந்துட்டீங்கன்னாக்கா இது உங்களை வேற இடத்துக்கு கொண்டு போயிடும். எந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னா, வறுமை என்ற இடத்திலிருந்து பொருளாதார ஆசீர்வாதம் என்ற இடத்துக்கு கொண்டு போகும். ஆமேன். ஏந்தி நின்ற கரங்களை எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிடும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்ற அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு சென்றுரும். பிறக்கும்போது வேணா நீங்க சாதாரணமா இருக்கலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, இல்ல முயற்சி தானே முக்கியம், வேலை தானே முக்கியம், உழைப்பு தானே முக்கியம்,
உழைச்சாதானே முன்னேற முடியும். நானும் அதை உழைக்கவே கூடாது, வீட்டில் உட்காந்துருங்க நான் சொல்லலை. ஈசாக்கை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, இந்த தேசத்துல தங்கி வாசம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த தேசம் என்ன மாதிரி தேசம்னு கேட்டா பஞ்சமான தேசம், பயங்கரமான பஞ்சம். இருக்கிற மக்கள் பூரா சாப்பாடுக்கு வழி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, செத்துக்கிட்டு இருக்காங்க. அத மாதிரி ஒரு தேசத்துல போயிட்டு கர்த்தர் சொல்றாரு, இந்த தேசத்துல தங்கி நீ வாசம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. யாக்கோபு ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்துல உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன், உன்னை பெருக பண்ணுவேன்றாரு. எப்படி ஆண்டவரே, ஒரு செழிப்பான தேசத்துல தங்கன்னு சொன்னா தங்கலாம். ஏற்கனவே வறுமை இந்த தேசத்துல இருக்குது, இந்த தேசத்துல பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது, இந்த தேசத்துல ஏற்கனவே மழை பெய்யல, மழை பெய்யாததுனால மக்கள் எல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த தானியமும் விளையல மழை பெய்யாததுனால. இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க சொல்றீங்க இங்க தங்கி வாசம் பண்ணுறீங்களா, இது எப்படி? இது சரி போய் தங்கிக்கிற ஆண்டவரேன்னு உட்காந்து தூங்க ஆரம்பிக்கல. அவன் தங்குறன்னு சொல்லி அங்கேயே படுத்து கிடக்கல, அந்த தேசத்துல போயிட்டு மண்ணை உழ ஆரம்பிக்கிறான், மண்ணை உழ ஆரம்பிக்கிறான், உழவு செய்ய ஆரம்பிக்கிறான். எல்லாம் அவனை பார்த்து ஏளனமா சிரிக்கிறாங்க. மழையும் பெய்யல, பனியும் பெய்யல, இந்த கரும்பு போயிட்டு ஏண்டா உழுற அப்படின்னு எல்லாம் ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. அவனை பார்த்துருக்கிறாங்க. பிறகு என்ன செய்யறான்னா, பக்கத்தில் ஒரு கிணறு தோண்ட ஆரம்பிக்கிறான். கட்டாந்தரையா கிடையாது, மழையே பெய்யல, கிணறு தோன்றான். அப்பா வெட்டின கிணறு பூரா அவன் தோன்றான். அங்க இருக்கிற மக்கள்லாம் அதை வேடிக்கை பார்க்கறாங்க. இது என்னடா அது அதிசயமா இருக்கு, கீழே எப்படி தண்ணி வரும்னு பார்த்துட்டு இருக்காங்க. தோன்றான், தோண்டி பார்த்தா தண்ணி வருது. அந்த தண்ணியெல்லாம் இறைச்சி பாசனம் வைத்து பயிர் வைக்க ஆரம்பிக்கிறான். பாருங்க, அந்த தேசத்துல வாசம் பண்ணி அவன் விதைத்த விதையெல்லாம் 100 மடங்கு பலன் கொடுத்துச்சான். அல்லேலூயா. அந்த தேசத்திலேயே பெரிய பணக்காரனா மாறிட்டான். இங்க என்னத்த ஒரு பாடத்தை கற்றுக்கொள்றோம்னா, விசுவாசமா இருப்பதுன்னா உட்கார்ந்து கிடப்பதில்லை. நிறைய பேருக்கு அது தெரியல. விசுவாசமா இருப்பதுன்னா உட்கார்ந்து கிடப்பதில்லை. சும்மா இருந்துகிட்டே நான் விசுவாச அறிக்கை பண்றேன், நீங்க சொல்ற எல்லா ஃபார்முலாவையும் பயன்படுத்துறேன், கர்த்தரை ஆசீர்வதிச்சுட்டு வரா அப்படின்னு சவால் விடுறவங்களை பத்தி நான் பேசல. இந்த தேசத்துல தங்கி வாசம் பண்ணுனா, அந்த தேசத்துல தங்கி கர்த்தரை நம்பி விதைய விதைக்க ஆரம்பிச்சான். 2 காரியத்தை ஒருமித்து செய்ய ஆரம்பித்தான். விசுவாசம் என்ற விஷயத்தை கற்றுக்கொண்டான். எப்படி கர்த்தரை நம்புவது, கர்த்தரை நம்பி எப்படி விதை விதைக்கிறது, கர்த்தரை நம்பி எப்படி வாழ்வது, இந்த வாழ்க்கை முறையை ஈசாக்கு கற்றுக்கொண்டான். சில குணம் எல்லாம் பெற்றோரிடமிருந்து பிள்ளைகளுக்கு வரும். அப்படி ஈசாக்கு கூட ஆபிரகாம் கிட்ட இருந்து கூட இந்த குணம் வந்திருக்கலாம். ஆபிரகாம் கர்த்தரை நம்புற மனுஷன், கர்த்தர் எங்க தங்க சொல்றாரோ அங்க தங்குற மனுஷன். எவ்வளவு பெரிய லாபம் இருந்தா கூட அதை விட்டுட்டு கர்த்தர் சொன்ன தேசத்துக்காய் புறப்பட்டு வந்தவன் தான் ஆபிரகாம். எவ்வளவு பெரிய லாபம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்தாலும், ஆண்டவர் சொன்னாரு, உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டு நான் சொல்ற தேசத்துக்கு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னாரு. அப்படி கர்த்தரை நம்பி ஆசீர்வாதமா வாழ்ந்த மனுஷன் யாருன்னா அவன் தான் ஈசாக்கு. ஆபிரகாம் அவனுடைய பிள்ளை தான் ஈசாக்கு. அப்பாவை போலவே ஒரு குணம். அதனாலதான் பெற்றோருடைய குணம் பிள்ளைகளுக்கும் வரும். பாருங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் இருந்தா பிள்ளைகளும் கீழ்ப்படிவார்கள், பெற்றோர் கீழ்ப்படியலைன்னா பிள்ளைகளும் கீழ்ப்படிவது கிடையாது. ஈசாக்கு அப்பாவை போலவே கர்த்தர் சொன்ன தேசத்திலேயே, அது பஞ்ச தேசமா இருந்தா கூட அங்கேயே தங்கி இருக்கிறான். கர்த்தர் சொன்ன இடத்துல வாழ்வது தான் வாழ்க்கையிலேயே முதல் வெற்றி. நான் உங்களுக்கு சொல்றேன், வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறீங்களா, ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, சூழ்நிலையை மாற்றணும்னு ஆசைப்படுறீங்களா, எங்க ஆண்டவர் உங்களை இருக்க சொல்றாரோ அங்கேயே இருப்பது தான். அது வறுமையான தேசமா கூட இருக்கலாம், பஞ்சமான தேசமா கூட இருக்கலாம், அங்கே இருக்கிற மனிதர்கள் பொல்லாதவர்களா கூட இருக்கலாம், அங்க ஏற்கனவே உங்க இடத்தை பூரா வேற யாராவது ஆக்கிரமிச்சு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்ன இடத்துல நீங்க தங்கி இருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க அற்புதமான ஒரு ஆரம்பமா உங்க வாழ்க்கை இருந்தா கூட கொஞ்ச நாள்ல அது அற்புதமா மாறிடும். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த